டேய் மாஸ்டர், ஏன்டா ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க? உன் முதுகெலும்பு வீக் ஆயிடுச்சுடா. எழுந்து கொஞ்ச நேரம் நனையேன்டா. ஐயோ வலிக்குது. என்ன ஓவரா சீன் போட்டுற? ஒரு நாள் இவன் கழுத்துல இருக்கிற ஸ்பைனை இருந்து பாடுறா. ஆல்ரெடி இவன் தலை 5 கிலோ இருக்கு. இதுல இவன் சேர்ல உட்காந்து பிசி மொபைல் எல்லாம் பார்க்கும்போது 5 கிலோ இருக்கிற இவன் தலை 22 கிலோ மாதிரி ஃபீல் ஆகுதுடா. எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா? டேய் மாஸ்டர், 2 மணி நேரமா ஏன்டா ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ற? எழுந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுடா. உனக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் வந்துச்சுடா. என்னது வெரிகோஸ் வெயின்ஸ்? அப்படின்னா என்ன ப்ரோ? உன் நரம்பு பாடுறா ப்ராப்பரா ஸ்ட்ரைட்டா இருக்கு. அதுல இருக்கிற வால்ஸ் எல்லாம் பிளட் புஷ் பண்ணி ஹார்ட்டுக்கு அனுப்புது. ஆனா ஏன் நரம்பு போடுறா சரியா போடாத கை முறுக்கு மாதிரி வளைஞ்சு இருக்கா. அதுல இருக்கிற வால்ஸ் எல்லாம் சரியா ஒர்க் ஆகாம பிளட் எல்லாம் பின்னாடி போய் தேங்கி நிக்குதுடா. இப்படி இருந்தா பெரிய ப்ராப்ளம் ஆகும்டா. ஐயோ ஐயா, என்ன பெரிய ப்ராப்ளம் ஆகும்? ஹார்ட் அட்டாக் வரப்போகுது வந்துட்டான். டேய், காஃப் மசில் செகண்ட் ஹார்ட்னு சொல்லுவாங்கடா. வெரிகோஸ் வெயின்ஸ் வந்தவங்க தானே தெரியும் அந்த வலி எப்படி இருக்குன்னு. நீ இவன் உடம்புல தானே இருக்க, உனக்கு சீக்கிரம் வரும்டா. என் சாப்பிடா. என்னடா சாப்பிடலாம் வர்ற? மாஸ்டர் வேற 10 மணி நேரம் உட்காந்து சிஸ்டம்ல தானே ஒர்க் பண்றான். எனக்கு வந்துருமா? ஐயோ டேய் மாஸ்டர், 1 ஹவருக்கு ஒன்ஸ் எழுந்து சின்னதா வாக் போடா. டேய் மாஸ்டர், டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு எக்ஸசைஸ் பண்ணி எங்களை ஸ்ட்ராங்கா வச்சுக்கோடா. அப்புறம் இந்த கோக் பெப்சில அடிக்கடி குடிக்கிறது நிறுத்துறா. போன்ஸ்லாம் வீக் ஆகுதுடா. ஹே, என்னடா சொல்ற? கோக் குடிச்சா போன்ஸ் வீக் ஆகுமா? ஆமாண்டா, அந்த ட்ரிங்க்ஸ்ல எல்லாம் பாஸ்பரிக் ஆசிட்னு ஒரு கர்மம் இருக்குதுடா. அதுதான்டா போன்ஸ்ல இருக்கிற கால்சியத்தை எல்லாம் கம்மி பண்ணி விட்டுருது. ஐயோ, இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியாதுடா. டேய் மாஸ்டர், வயசானதுக்கு அப்புறம் நாங்களே ஆட்டோமேட்டிக்கா வீக் ஆயிடுவோம்டா. அது வரைக்கும் எங்களை கொஞ்சம் பாத்துக்கோடா. இல்லன்னா நீ 50 வயசுல குச்சி யூஸ் பண்ணி தானே நடப்ப.